உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்ப முடியாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லும் போது நிறைய பேர் பீப்புள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த கதவை எனக்கு திறக்கும், சான்ஸே இல்லை. எப்படி திறக்கும்? யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் திறக்கும். when we say இந்த சிக்னஸை என் ஆண்டவர் ஹீல் பண்ணுவார், நிச்சயமாக இது கொடிய கேன்சராக இருக்கலாம், ஃபோர்த் ஸ்டேஜாக இருக்கலாம், என் ஆண்டவர் ஹீல் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குன்னா எல்லாம் நான் சொல்கிறாங்க நீ பைத்தியக்காரன் அதை நம்புறதுக்கு. இன்னைக்கு உலகம் நம்ப முடியாத காரியங்களை நம்ம நம்பணும்னா என் ஆண்டவர் இல்லாததை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உலகம் முடியாதுன்ற அந்த முடியாத கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார். இந்த ரைட் டைமில் நடக்கும். கால தாமதமானாலும் அந்த மூடிய கதவை என் கர்த்தர் திறப்பாருன்னு சொன்னால் நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். ஆனால் கடைசியா யார் பைத்தியம் என்று கர்த்தர் நிரூபிப்பார். அவரை நம்புகிற கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு யூ கேன் பி பிலீவிங் இன் கிரேசி திங்ஸ். நான் என்கரேஜ் பண்றேன், அப்படிப்பட்ட காரியங்களை நம்புங்க, நமக்காக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட் பறக்கும்னு நம்பினாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எப்பா ஏரை விட எது வெயிட்டாக இருந்தாலும் அது பறக்க வாய்ப்பே இல்லை. நாங்கள் புரியுதா? கிரஹாம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிக்க முன்னாடி எல்லாம் சொன்னாங்க, which idiot will talk to a machine? ஃபோனெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. நாங்கள் when Gandhi believed in non-violence, அவரை பார்த்து சொன்னாங்க, இவன் ஒரு ட்ரீமரியா, கனவு காண்றான். பாலிடிக்ஸில் நான் வயலன்ஸ் எப்படி வேலைக்காகும். நாங்கள் எடிசனை பார்த்து சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து சொன்னாங்க, இவெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, இவன் ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபெயிலியர் அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களை சொன்னதை விட்டுருங்க, ஜீசஸை பார்த்து, ஜீசஸோட சொந்தக்காரு ஜீசஸை பார்த்து சொன்னாங்க, he is crazy and is out of his mind. ஐயா, இத்தனை பேரை பார்த்து இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து கிரேசின்னு சொன்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்தா கிரேசின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. மூணாவது அது நடக்கும் போது நம்ம கூட சேர்ந்து கைத்தட்டி, எப்பா நீ சொன்னது உண்மைதான், நான் நம்பாம போயிட்டேனே, அவங்களும் ஆண்டவர் இயேசு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. I want to tell you, you need to have some crazy faith. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, crazy faith. உங்க விசுவாசம் கொஞ்சம் பைத்தியக்கார தனமா இருக்கும். அதனால இன்னைக்கு we going to learn some crazy faith from a young woman. சொல்லுங்க, young woman. ஒரு young womanக்கு தமிழ்னா இளம் பெண். சரியா? we going to learn some crazy faith from a இளம் பெண். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்டை நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நானும் ஒரு யங் உமனை கூப்பிடுறேன். she will share the first 2 points of this prayer. Can we put our hands together and welcome her? Hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஓகே, உங்களுக்கு sermon டைட்டில் தெரிஞ்சிச்சு, பாஸ்டர் இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துட்டாரு. So do you have a guess who we're going to talk about today? பைபிள்ல யாரை பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்னு யாரை பார்த்து சொன்னாங்க? பரவாயில்ல, நிறைய பேருக்கு இவங்களை தெரியாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த பைபிள் தட் ஐவ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், நான் அதிகமாக ரிலேட் பண்ண கேரக்டர், ஆனால் அதிகமாக ஓவர் லுக் பண்ண கேரக்டரும் இவங்க தான். நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க ஒரு சின்ன ஒரே ஒரு வசனத்தில் தான் வராங்க. And மற்ற part of the Bible she is not mentioned. So I would like us to turn our Bibles to Acts chapter 12. இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ படிக்க வேணாம், நான் எப்போ படிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, டு கிவ் யூ கைஸ் a little context, பேதுரு திரும்பவும் சிறைச்சாலையில் போடப்படுறாரு. Peter is being put into the prison again. And the chapter we see a group of people, a church praying for Peter. And the word of God says they prayed earnestly, and one version says they prayed constantly. ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு பக்கம் பேதுரு எங்கே இருக்காரு? பிரிசனில் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குரூப்பில் தான் there is this little girl called Rhoda. உங்கள் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், ரோடா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி ஃபியூ பீப்புள், நாட் மெனி. ஸோ திஸ் கேர்ள் இஸ் ஒன் அமங் த பீப்புள் ஹூ வாஸ் ப்ரேயிங் ஃபார் பீட்டர். ஸோ இவளுக்கு ஒரு 3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஷீ வாஸ் அ கேர்ள் ஆப்வியஸ்லி, அண்ட் நம்பர் 2 ஷீ வாஸ் அ சர்வெண்ட். த ஸ்கிரிப்சர் சேஸ் தட் ஷீ இஸ் அ சர்வெண்ட் கேர்ள், ஒரு பணிப்பெண். அண்ட் நம்பர் 3 ஷீ வாஸ் யங். அந்த காலத்தில் சும்மாவே பொண்ணுனா என்னன்னு கேட்கவே மாட்டாங்க, அவங்க பேசுகிற பேச்சும் கேட்க மாட்டாங்க. தே ஒன்ட் கன்சிடர் தட் ஷீ ஈவன் ஹேஸ் அ வாய்ஸ். ஹர் ஒப்பீனியன் ஆர் ஹர் வாய்ஸ், அ உமன்ஸ் வாய்ஸ்
didn't matter at all. They were living in a patriarchal society, and we too are living in some traces of a patriarchal society today. And second, she was a servant girl. ஆல்ரெடி பொண்ணுன்னா மதிக்கவே மாட்டாங்க. அடுத்தது a servant. தேர்ட் கிளாஸோட கம்மி, தேர்ட் கிளாஸ் சிட்டிசன், ஃபோர்த் கிளாஸ் சிட்டிசன். அப்படியே உங்கள் வேலையை நீங்கள் வந்து வீட்டில் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேக்ரவுண்ட்லேயே போயிடுவாங்க. இட்ஸ் நாட் தட் வாட் ஷி டிடன்ட் கெட் நோட்டிஸ், ஷீ ஹர் செல்ஃப் வுடன்ட் கெட் நோட்டிஸ் பிகாஸ் ஷி வாஸ் அ சர்வெண்ட். ஒரு பணிப்பெண், அதனால் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. அது நம்பர் 2, செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். தேர்டு, ஷி வாஸ் யங். சரி, இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நம்மளை விட சின்னவங்களாக இருக்கவங்க தான் நம்ம பேச்சை கேட்கணும். சின்ன பசங்க பேச்சை நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அது அன்றைக்கி இன்னும் அதிகமாக இருந்தது. சில்ட்ரன் வேர் ஜஸ்ட் நாட் வேல்யூட் மச். ஸோ இவளுக்கு 3 டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இவளை கொண்டு தான் ஆண்டவர் எப்படி தகுதியே இல்லாத ஒருத்தி, ஒரு லீஸ்ட் குவாலிஃபைடான பர்சனை கொண்டு ஒரு பெரிய மிரக்கலை ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறாரு. நம்மளும் நிறைய வாட்டி, ஆண்டவர் எனக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஐ கம் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட், எனக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு என் படிப்பு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இல்லை என் ஜெண்டர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இல்லை மை ஏஜ் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் லார்ட். But God can use us too. Amen. Doesn't matter what background or disadvantage we have. ரோடாக்கும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அவளை கொண்டு ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டுடே இஸ் the test was not in the prison, but the test was in the prayer room. சோதனை வந்து பிரிசனில் இருந்த பீட்டருக்கு இல்லை, ப்ரேயர் ரூமில் இருந்து மக்களுக்கு தான் அந்த சோதனை. So I want you guys to turn your Bibles to Acts 12 verse 5 and 6. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஓகே, பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தார். நம்ம யாராவது ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவோம்? தூங்குவோமா? கண்டிப்பாக கிடையாது. டிட் பீட்டர் ஸ்லீப் பிகாஸ் த பிரிசன் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள்? நோ. பீட்டர் ஏஞ்சு ஐயோ போச்சு, அடுத்த நாள் மினிஸ்ட்ரி என்ன ஆக போகுது, நம்ம வேற வந்துட்டோம், இவனுங்களை வேற விட்டு போயிருக்கோம், அடுத்த நாள் யார் எப்படி பண்ணுவான்னு தெரியாது மினிஸ்ட்ரியை, இல்லை நம்ம ஃபேமிலியை விட்டு வந்திருக்கோம், யார் நம்மளை வெளியே காப்பாற்ற போகிறா? நோ, ஹி வாசன்ட் பேசிங், ஹி வாசன்ட் இன் அ பேனிக். He rested, and that means he trusted God. சும்மா ஒன்றும் ட்ரஸ்ட் பண்ணல. ஏன் தெரியுமா அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு? இவ்வளோ போல்டாக நிம்மதியாக தூங்குறாரு. ஏன் தெரியுமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 5ல் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இதே மாதிரி பேதுருவை சிறைச்சாலையில் போடும்போது ஆண்டவர் அற்புத விதமாக அவர் வெளியே கொண்டு வந்தார். So Peter knew the God who saved him miraculously that day is faithful and powerful enough to save him again. Amen. ஸோ அதனால் பீட்டர் வந்து எனக்கு பயம்லாம் இல்லைப்பா, நான் தூங்குறேன். அது மட்டும் இல்லை, whose disciple was Peter? He was the disciple of Jesus. And we know what Jesus modeled. ஒரு பெரிய புயல் நடந்துட்டு இருக்கும் போது ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். அதனால் அவர் கவலை இல்லைன்னு அர்த்தமா? நோ, he trusted his father who is all powerful. And number 2, he knew the outcome. பீட்டருக்கும் தெரியும், என்னை சிறைச்சாலையில் போடுவாங்க, என்னை போட்டாலும் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர்னு சொல்லிட்டு he was peacefully sleeping. Peter modeled a posture of peace. ஸோ அவர் பேனிக்கில் இல்லை. ஆனால் யார் பேனிக்கில் இருந்தா? நம்மளுக்கு இங்கே பீட்டருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு கும்பல், அவங்க தான் பேனிக்கில் இருந்தாங்க. போச்சு, பீட்டர் பிரிசனில் போட்டார், எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம ப்ரேயர் பண்ணி எத்தாவது ஒரு ஆண்டவர் பண்ணுன்னு சொல்லிட்டு, as the word of God says, they were praying very earnestly. உண்மையாக கான்ஸ்டண்ட்டாக ஏர்னஸ்ட்டாக ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன தெரியுமா? அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அது நடக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நல்லா தான் ப்ரே பண்ணாங்க, உண்மையாக தான் ப்ரே பண்ணுறாங்க. நம்மளும் நிறைய வாட்டி ஆண்டவரே எனக்கு இந்த பிரேக் த்ரூ தாங்க, எனக்கு இந்த ஹீலிங் தாங்க, எனக்கு இந்த மிரக்கல் செய்யுங்க, என் இருதயத்தின் வாஞ்சே நிறைவேற்றுங்க, இப்படின்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவர் அதை நிறைவேற்றும் போது, அவர் அந்த அற்புதத்தை செய்யும் போது, அது அந்த டோரை திறக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெபம் பண்ணதே நடக்கும், நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அண்ட் தட் வாஸ் த கேஸ் வித் தோஸ் பீப்புள். ப்ரேயர் வித்தவுட் ஃபெய்த் இஸ் ஜஸ்ட் நாய்ஸுங்க.
prayer with faith is powerful. விசுவாசம் இல்லாத ஜெபம் வெறும் சத்தம் தான். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் வல்லமையான ஜெபம். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் கத்துறீங்க, புலம்புறீங்க, கெஞ்சுறீங்க, ப்ளீட் பண்ணுறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. பட் இமேஜின் இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் தேர் சம்ஒன் ஆன் தி அதர் சைட் லிஸ்னிங் டு யூ. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, ஆனால் அந்த ஃபோன் அந்த சைடில் வந்து யாரும் இல்லைன்னா என்னது இது? இது வெறும் சத்தம் தான். இட்ஸ் ஜஸ்ட் நாய்ஸ். Likewise, if I'm not expecting and I'm not sure if God will do this, our prayers are just noise. So I encourage you today, when you pray, have faith. Pray from a place of knowing that God will do it for you, that what you prayed for will knock your door one day. Amen? And let's move on to the second point. Believe what you see. Believe what you see and hear it. Faith says, faith hears it before it sees. Faith வந்து நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறது faith கிடையாது. கரெக்டா? Let's turn our Bibles to Romans chapter 10 verse 17. Romans 10 verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing, and hearing through the word of Christ. I want to reiterate the second point. Believe it before you see it. And Hebrews 11:1 says, now faith is the confidence in what we hope for and assurance about what we do not see. என்னைக்குமே விசுவாசம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு முதல்ல காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் நம்புறேன்னு சொல்கிறது விசுவாசமே கிடையாது. And you know what? This little girl in this story, Rhoda, models that for us. அவள் வந்து ஏசப்பா முதல்ல அது பீட்டர்னு எனக்கு காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த பீட்டரை நம்பி நான் அதுக்கப்புறம் கதவு திறக்கிறேன்னு ரோடா சொல்லவே இல்லை. The word of God says she identified Peter by his voice. அவர் நாக் பண்ண உடனே, அவர் குரல் கேட்ட உடனே ரோட ஐடென்டிஃபை பண்ணுறா. And the word of God says she got so overjoyed. அவள் முடிவே பண்ணிட்டா, இது பீட்டர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. When she was enjoying the miracle, these people were doubting and analyzing the miracle. ஏன்னா என்ன இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெபம் பண்ணதே நடக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. I want to tell you today, church, if you don't believe that your miracle will knock your door one day, you will miss to open the door to your miracle. உங்கள் மிரக்கிளே நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அந்த மிரக்கிள் வந்து கதவு தட்டும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ whenever we pray, let's pray from a place that God will answer it. And when a miracle knocks on the door, what are we going to do? We're going to open the door to our miracle. Over to Pastor. As he said, one of the first point was, the test was not for Peter. The test was for the church. நீ நிறைய நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுற தாய் தகப்பனுக்கு நான் சொல்கிறேன், இந்த சோதனை உங்கள் பிள்ளைகளில் ஜெபம் பண்ணுற தாய் தகப்பனுக்கு. புரியுதா? ஜபிக்கிற தாய் தகப்பன் நம்புறீங்களா உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் இப்படி நடக்கும்? Are you guys believing that your children will experience? Because quite often we think the test is for the people who actually are undergoing the problem. No. Peter was in the prison. ஆனால் டெஸ்ட் பீட்டரில் அந்த பிரிசனில் அந்த பீட்டர் இருக்குல்ல, டெஸ்ட்டு வந்து அந்த சர்ச்சுக்கு. நீ நம்புறியா? இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, உண்மையிலே நம்புறீங்களா? என் கர்த்தர் இந்த பிள்ளை எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை மாம் ப்ரேயிங் ஃபார் மீ. எங்கள் அம்மா இவன் ஊழியக்காரன் நான் பண்ணதெல்லாம் அட்டுடியும், நான் பண்ணதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி நான் பண்ணுறதுக்கும் அன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவீங்களா கூட தெரில. ஆனால் ஸ்டில் இன்னும் பார்த்துட்டு சில சர்ச்சுக்கு வரீங்க, ரைட்? பிகாஸ் மை மாம் பிலீவ், பட் ஷீ ஹேட் டு பிலீவ். ஐ டென்ட் பிலீவ். நான் சுத்தமாக நம்பவே இல்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேற யாருக்காவது இருக்கலாம், பட் டூ வி பிலீவ், ரைட்? ஏன்னா பேதுருக்கு தெரியும், ஆல்ரெடி ஆண்டவர் 5th chapterல நம்மளுக்கு என்ன பண்ணார்? ஒரு ஏஞ்சல் அமிச்சு டெலிவர் பண்ணார், இப்போ டெலிவர் பண்ணுவார், ரைட்? ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ் who are praying for your children, right? And praying for your future. செகண்ட், அவனா சொல்கிறான், பிலீவ் இட் பிஃபோர் யூ see it. அவ பார்க்கவே இல்லை, சத்தம் கேட்டா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டது. ஐயா இன்னைக்கு நான் சொல்கிறேன், whenever you receive a word from God, கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு வந்துச்சுன்னா, அதை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை கேட்டாலே போதும், நம்பு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். I have heard this, I have seen it, and God will bring it to pass. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பு. அவர் அங்கேருந்து மேலே சொல்கிறாரு, அதை கேட்டு நம்ம. தேர்ட், alright,
you also need to understand, don't let crazy keep you silent. Don't let crazy keep you quiet. அதாவது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீ அப்படியே சைலண்ட் ஆடாது. சில நேரத்தில் when we think it's crazy, we don't believe it. சில நேரத்தில் என்ன பண்ணுது, ஐயோ இது ரொம்ப ஓவராக விசுவாசிக்கிறோமோ அதனால வேணாம் அப்படின்றாங்க. சரியா? சில நேரத்தில் கிரேசியான காரியங்கள்லாம் நம்ம கேட்போம். என் ஒய்ஃப் அப்படிலாம் சிலலாம் ஜோம் பண்ணுவாங்க. சரியா? ஒரு தடவை ஐ ஸ்டில் பிலீவ், என் ஒய்ஃப் வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்ன, பாருமா, நீ இருக்கிற ஃபோனையே வெறும் கால் ரிசீவ் கால் கட்டு, எப்போவாவது ஒரு தான் அந்த வாட்ஸ்அப்பையே நீ யூஸ் பண்ணுற, அந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறதுக்கு நான் ஃபோன் வச்சு சொல்லணும், வாட்ஸ்அப்பு பாருமா நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன் அவங்க அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். உனக்கு எதுக்குமா வாட்ச்? இல்லை எனக்கு பிடிச்சிக்குது, அதெல்லாம் இல்லை, நீ வாட்ச் எதுன்னு சொல்லணும். சரி விட்டு நானும் வாங்கி கொடுக்கல. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி தான் ஜோம் பண்ணிக்கிறாங்க. ஜோம் பண்ணால் பார்த்தா துபாயிலேருந்து ஒரு பாஸ்டர் வராரு. வந்து பார்த்தா என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்பிள் வாட்சை வாங்கிட்டு வர்றாரு. அந்த பாஸ்டர் நான் ஐ பாட் இட் ஃபார் யுவர் ஒய்ஃப், உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட். நான் என்னம்மா இது நடக்குதுன்னா, நான் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட இவர் ரொம்ப என்னை கேள்வி கேட்குறாரு, இவர்கிட்டேருந்து எனக்கு அந்த வாட்ச் வரவே கூடாது, இவர் எனக்கு வாங்கியே கொடுக்காது, நீங்கள் எனக்கு வாங்கி தரணும், ஃப்ரீயாக வாங்கி தரணும் எங்கள் அப்பா. இப்படிலாம் கிரேசியாக ஜோம் பண்ணுது. No, why I'm saying this is true. If you think your father can afford it, your father can afford it, not this father or this husband. ஆனால் என்னத்துல மகிட்ட சொல்லுவேன், மா this father cannot afford it, but that father can afford it. நீ என்ன பண்ண, டைரக்டாக அங்கே கேளு, ask crazy stuff to that father, he can afford it for you. But are you asking? வசனம் சொல்லுது, Acts chapter 12:15, கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுனவனே இவ சொல்றா என்ன சொல்றா வாசிங்க, பேதுருன்றா. சரியா? she saying Peter has come. அதுவும் ஒன்றும் பேதுரும்ல, she is excited, போய் சொல்றா Peter has come அப்படின்றா. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க வாசிங்க, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அதுக்கு நீ you are out of him, பிதற்றுகிறாய். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது போட்டுக்கிறியா? பிரதர் சந்தோஷ் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, ஏதோ ஒன்று விசுவாசம் சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஊது, எனக்கு இன்னும் நம்ப முடியல. ஒரு எக்ஸாம்பிள் பிரதர், சாரி, அவர் யோசித்தார், இனிமேல் ஃப்ரண்ட் ரோவில் பார்த்து உட்காரணும். யோசிச்சு பாருங்களேன், அட் டைம்ஸ் when we say something, people know, they don't believe. நம்மளா தான் இருக்கிறியா, நார்மலாக இருக்கிறியா, இல்லை காலையில் ஏஞ்சி தூங்குனியா, சரியா? அப்படிதான் இருக்குது. அவ சொல்றா பீட்டர் வந்தாருன்னு, அவ கதவு கூட திறக்கல, எக்ஸைட்மெண்ட்ல ஓடுறா. புரியுதா? இவங்க they saying you're out of your mind, you're crazy to believe that Peter has come. நீ முட்டாளு, உன் வாழ்க்கை இது நடக்கும், நீ நம்புறது முட்டாளு. சில நேரத்தில் வந்து பாருங்களேன், எனக்குலாம் இந்த சில இந்த நைட் ப்ரேயர்லாம் வாசிக்கிறேன், ரிக்வஸ்ட்லாம், ப்ரேயர் ரிக்வஸ்ட் அவங்க அமுச்சிக்குது. டே எதெல்லாம்டா அமுச்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, பட் இன்னைக்கு நம்ம இந்த மிரக்கல்ஸை ரீட் பண்ணும்போது பார்த்தா, இன்னைக்கு காலைல கூட ஜஸ்ட் இந்த டெஸ்டிமனிஸை திருப்பி நான் காலையில் ஏஞ்சி படிச்சிருந்தேன். ஐஸ் லைக், வாட் ஆர் யூ டூயிங் காட்? How come all of this is possible? நடக்கல, இவ்வளோ நாள் நடக்கல, 20 வருஷம் பேசல, ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க, 6 வருஷம் 7 வருஷம் லீடுங்க, ப்ரேயர் ரிக்வஸ்ட் எடுக்கிறா, இவ்வளோ நாள் நடக்குது, ஜோம் பண்ணால் உடனே நடக்குது. Why? Because we believe in crazy stuff. நம்ம ஆண்டவர் நம்ப முடியாத உலக பிரகாரமா பைத்தியக்கார விஷயங்களை என் ஆண்டவர் செய்வார். உலகத்துக்கு பைத்தியமா இருக்கலாம், ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்க, எக்ஸைட்டடா இருந்தா. சில நேரத்தில் கை தட்டுறது கூட பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். யோசிக்கலாம், என்னடா லூசு மாதிரி கை தட்டுறோம்னா, நான் கை தட்டுறது அவருக்காக. வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்களா. 1 Corinthians 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தின் பைத்தியமானவைகள். எனக்கு இந்த தமிழ் நம்ம தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழ் இந்த வசனம் மட்டும், ஏன்னா என்னெல்லாம் எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ, வேற கெட் இன்ட்ரடியூஸ்ல த ஃபர்ஸ்ட் திங் ஐ யூஸ் இஸ் திஸ் வர்ஸ். வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இவர் அப்படி இப்படி அப்படி இந்த பாட்டை எழுதிக்கிறார், அந்த பாட்டை நான் மேலே ஏறி சொல்ல, அந்த பாருப்பா இந்த வசனம் தான் என் லைஃப். ஞானிகளை வெட்கப்படுத்துவரே பைத்தியக்காரனை என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். சரியா? நான் ஒரு பைத்தியக்காரன். ஏன்னா நான் எனக்கு ஒன்றுமே வராது. செகண்டு என்ன, பைத்தியக்காரத்தனமான விஷயத்தில் நான் விசுவாசிப்பேன். அங்கே பாருங்க, பைத்தியமானவைகளே அப்படின்னா லோலி மட்டும் இல்லை, பீப்புள் ஹூ பிலீவ் இன் கிரேசி ஸ்டஃப். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மலாம் எப்படி யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை இப்படியே வந்துச்சு, அதனால் இந்த வாழ்க்கை இப்படியே வந்ததுனால நான் இப்படி தான் விசுவாசிப்பேன், இவ்வளோ தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம். ரைட்? கனெக்ஷனே இல்லாத விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? இல்லை, இவ அப்படி தான் விசுவாசிக்கிறா. பாருங்களேன், மார்க் 3:21 ஆண்டவர் வர்றாரு, இயேசு கிறிஸ்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, மார்க் 3:21, he is doing a lot of miracles. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது, பேய் ஓட்டுறாரு, அவருடைய இனத்தார் கேட்டோன்னா அவன் வீட்டுக்காரனே சொல்றான், என்ன சொல்றாங்க அவர் பார்த்து, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி, அவர் ஜீசஸ் இஸ் கான் கிரேசி. எப்படி? சொந்தக்காரனே சொல்றான் இஸ் கிரேசி. சில நேரத்தில் நம்ம ரிலேட்டிவ்ஸே சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்குது அது,
கொஞ்சம் தெரில அந்த சர்ச்சு போகிற வரைக்கும் ஓகே தான். இங்கே பாஸ்டர் ரீனுகுமார் ஏதோ பேசுறாருன்னு ராக்கெட்டில் போது கண்டதை நம்புது, இதெல்லாம் செய்வாருன்னு நம்புது. இன்னைக்கு கூட காலைல வாஸ் மீட்டிங் ஒரு 75 லேடிஸ் ஒரு சிஸ்டர் வந்து நாங்கள் வந்து ஜோம் பண்ணுறாங்க. பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு, என் குடும்பத்தில் நடக்குது. 3 months தான் நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், ஆனால் என் ஃபெய்த்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்கு இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நல்ல நம்பிக்கை இருக்குது, எனக்கு இது நடக்கும், கர்த்தர் செய்வார்னு ஐ பிலீவ். அண்ட் தட்ஸ் த ஜாப் ஆஃப் த சர்ச், டு என்கரேஜ் யூ டு பிலீவ். ரைட்? கர்த்தர் செய்வார்னு நீ என்ன பண்ணோம் நம்பணும். சில நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக அது இருக்கலாங்க. அதாவது when you carry a word from heaven, don't expect everyone to understand it. பரலோகத்திலேருந்து ஒரு வார்த்தையை நீ சுமைக்கும் போதெல்லாம் நான் எழுதும்போது கஷ்டப்பட்டு எழுத நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் இந்த பாயிண்ட் கூட இனிமேல் டிஸ்பிளே பண்ணலாம். when you carry a word from heaven, don't expect everyone to understand it. நான் ஆஸ்திரேலியா இருக்கும்போது ஆண்டவர் நான் வர சொல்லிட்டார் ஊழியத்துக்குன்னா எவனுமே புரிஞ்சிக்கல. when God asks you to do something, nobody will understand it. ஸோ அதனால இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அவர் ரிலீஸ் ஆகணும்னு ஜோம் பண்ணதே யாரு? சர்ச்சு மக்கள். என் பொண்ணு சொல்லியிருந்தாரு, ஊக்கமாக ஜெபிச்சாங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்களா தூக்கமாக ஜெபம் பண்ணாங்களா தெரியல இவனுங்க. சரியா? ரிலீஸ் ஆகணும்னு ஜெபம் பண்ணதே சர்ச்சு மக்கள் தான். இப்போ இந்த பொண்ணு சொல்கிறா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு, ஆனால் யார் நம்ப மாட்டாங்க? சர்ச்சு மக்கள், டிசைபிள்ஸு. ஜெபம் பண்ணவன் நம்ப மாட்டான். ஆனால் ஐயா இன்னைக்கு நிறைய பெரிய பிரச்சனை என்னமா, we pray but do we really believe? ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, ஊக்கமாக ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், 21 நாளாக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறேன் நம்புறியா? ஜெபம் பண்ணுறேன் நம்புறியா? ஊக்கமாக ஜெபம் பண்ணுறேன், தேவனால் செய்யக்கூடாது. இது எப்படி ஆயிடுச்சுன்னா என்னது, ஆரம்பிக்கும் போது ஒன்று போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் நிறைய நேரத்தில் சொல்கிறேன், இந்த ஸ்தோத்திர பலிகள் வாசிக்கிறவங்க கூட உண்மையாக உணர்ந்து வாசிக்கிறீங்களா? டெய்லி ஒரு 1000 praises காலையில் சொல்லி அது வந்து ஒரு இது மாதிரி படிச்சேன். Do you really mean what you're saying? If people don't laugh at your faith yet, then you're still not believing something big enough. அது உன் விசுவாசத்தை பார்த்து இன்னும் யாராவது சிரிக்காமல் இருந்தாங்கன்னா நீ இன்னும் சரியா பெருசாக ஏதோ நம்பாமக்கிற. புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம விசுவாசத்தை பார்த்தா ஒன்று அவன் பயப்படணும், இல்லை சிரிக்கணும், இல்லை நம்ம மென்டலாக யோசிக்கணும். சரியா? சில நேரத்தில் என்னடா யோசிக்கிறான். ரைட்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பீப்புள் வாண்ட் டு பிளே சேஃப், பீப்புள் வாண்ட் டு லிவ் அ சேஃப் லைஃப். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு இந்த பிளேன் ஷீட் எடுத்துங்களேன், 2மே பேப்பர் தான். இது பாருங்கள், 2மே பேப்பர் தான். ஒரு பேப்பரு ஏகப்பட்ட மடிப்புக்குது, ஒரு பேப்பர் பிளேனாக. நிறைய பேர் எப்படின்னா நம்ம லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே பண்ணாமல் இப்படியே இருந்துடலாமே. ஃபெய்த் எதுக்கு? நம்ம கண்டதை விசுவாசி அது நடக்காமல் போனால் ஃபெய்த் எதுக்கு? இப்போ இது பார்த்தீங்கன்னா மடிக்கணும் பாருங்கள், இது மடிக்கணும், இது என்ன ஆகும், இப்படி ஆகணும், பேப்பரை மடித்தா என்ன ஆகும் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணாமல் இப்படி ஃப்ளாட்டாக லைஃப்பில் இருந்தீங்கன்னா கட்சியில் இந்த பேப்பர் என்ன தெரியுமா, தூசி படைஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கசங்கி ப்ரெஷர் தாங்க முடியாமல் சில நேரத்தில் கசங்கி போய் இப்படி விழுந்துடும். உடனே லைஃப்பில் பல சூழ்நிலை வருது, நம்மளை மடிக்கிறான், என்ன நடக்க போகுது அப்படின்னா இதே பேப்பரு, கசங்கி போட்ட பேப்பரை இதே அப்படி பறக்க 1000 மடங்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. If you can have faith, your faith can make you fly and promote you in life. At the same time, if you don't believe, there are times that you will be just crushed and thrown in the garbage. அதனால don't try to live a flat, normal, risk-free life. புரியுதா? அப்பப்போ இந்த மாதிரி விசேஷம் கர்த்தர் செய்வார்னு விசுவாசினால கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது எவ்வளோ பெருசாக நான் கேட்குறேனோ அது அவ்வளோ பெரிய ஆண்டவர் நான் அவரை சொல்கிறேன். 4வது, ரைட், don't be shocked. சொல்லுங்க, don't be shocked when what you prayed for shows up. அப்படின்னா நீ ஜெபிச்சது உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஷாக் ஆகிடாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஷாக் ஆகிடாது. எல்லாரும் சில அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். என்ன தெரியுமா, சில நேரத்தில் எப்படின்னா அற்புதத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், அற்புதம் ஆண்டவரே எனக்கு நடந்துச்சு, நான் சில எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நீ ஜெபம் பண்ண? எதிர்பார்க்கவே இல்லை, அப்படிதான் நடக்குது பாருங்களேன். ரைட்? 12:16 வாசிங்க. 12:16. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவனை திறந்த உடனே கண்டு பிரமித்தார்கள். அதுங்க என்ன பிரச்சனைனா, பேதுரு தட்டினேங்கிறாரு. ரைட்?
தட்டி நிற்கிற பேதுரு இவங்க பாருங்க ஓப்பன் ஆனவொன்னு என்ன பண்ணணும், வாவ் கமான் பேதுரு ஹைஃபை, ஜோம் பண்ண மாதிரி வந்துட்டீங்க, என்ன சொல்லிடணும், ஜோம் பண்ண மாதிரி வந்துட்டீங்க. இவர் உள்ளே போகிறாரு, உள்ளே போனோன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டானுங்க. இவர் யோசிச்சு பார்த்துருவார், தப்பான அட்ரஸ் கொண்டுட்டுமா, நம்மளை பார்த்து இவனுங்க சந்தோஷப்படணும், நம்மளை பார்த்து ஏன் ஷாக் ஆகுறானுங்க. அதில் வேற இந்த முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அதை டெல் ரோடாட சொல்கிறாங்க, பீட்டர் இருக்காது, ஒருவேளை பீட்டரோட ஏஞ்சலாக இருக்கும். இப்போ சொல்லிடணும், இவன் நான் பைத்தியம்டா, நீங்கள் தானே பைத்தியம், என்ன பார்த்து ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் நீங்களே, டே நீங்கள் தான் அவுட் ஆஃப் த மைண்ட், பீட்டர் கிடையாது, பீட்டரோட ஏஞ்சலாம். முந்தின வசனம் தான் சொல்கிறேன். ஏன்னா இன் தோஸ் டேஸ் ஜூஸ் பிலீவ் இன் ஏஞ்சல்ஸ். இப்போ நம்ம பிலீவ் இன் ஏஞ்சல், ஏஞ்சல்ஸ் கம் இன் ஹியூமன் ஃபார்ம், சரியா? ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடுலாம் வாசித்தீங்கன்னா தேவதூதர்கள் மனுஷ ரூபத்தில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை பேதுருவோட ஏஞ்சலா, ஏன்டா அவன் ஏஞ்சல் அனுப்புறாள், பேதுரு அனுப்ப மாட்டாரா? ரைட்? சில நேரத்தில் நம்ம அப்படிதான் நம்ம விசுவாசம் இருக்குது. They were shocked seeing Peter. Right? Matthew 21:22 says, மத்தேயு 21:22 சொல்லுது, என்ன சொல்லுது வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்துல எதை கேட்கறியோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அதையெல்லாம் பெறுவீங்க. அதாவது if you believe you will receive whatever you ask in prayer according to the will of God. அதையும் நான் போட்டுக்கிறேன். கண்டது கேட்கறது அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். James 1:6 says, but when you ask you must believe and not doubt. கேட்கும் போது விசுவாசிக்கணும், டவுட் பண்ண முடியாது. வசனம் சொல்லுது Ephesians 3:20, now he is who is able to do immeasurably more than what we ask for according to the power of Christ which works in us. நினைப்பதற்கும் வேண்டியதும் மிக அதிகமா செய்கிற தேவனுங்கிறார். இவங்க பிரச்சனை வந்தமா, they asked but they were not prepared. ஜெபம் பண்ணாங்க ஆனா நடக்கும் ப்ரிப்பேரே இல்லை. எப்படி ஜெபம் பண்ணாங்க, நடக்கும் ப்ரிப்பேர் ஆகல. ஜெபம் பண்ணாங்க ஆனா they didn't anticipate. இன்னும் முக்கியமான விஷயம், they believed in theory, they did not believe in practical. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுல சில நாள் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, மக்கச்சுன்னு. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ரீல், ஒரு கொஸ்டினில், ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த காலேஜ் போனால் ஏதோ சப்மிட் பண்ண பேப்பர் சப்மிட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கேட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே, ஓ தட் கொஸ்டினா 1 minute சார் 1 minute சார் 1 minute அப்படியே மைண்டில் பேஜ் நம்பர் 80 3rd paragraph அப்படி நம்ம ஃபுல் மக்கு. ரைட்? வி பிலீவ் இன் தியரி. எப்படின்னா பைபிளை விசுவாசிக்கிறேன், வசனத்தை விசுவாசிக்கிறேன். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக மனப்படமா டப்பு 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 டப்புன்னு வேர்ஸ் நம்பர் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் பாஸ்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். என்னடா ரொம்ப வசனம், ஆனால் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியாமல் இருந்தாலும் நான் நம்புகிறேன், ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு அவ்வளோ மனப்படமாக சொல்லி இது நம்பலை. புரியுதா? தட்ஸ் த டிஃபரன்ஸ். No matter how many verses you know by heart, if you don't believe it, there's no use. If you pray, you should not be shocked. பக்கத்துல பார்த்தோம், ஷாக் ஆகாது, ஷாக் ஆகாது. If you pray, you should not be shocked. இப்போ நம்மெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் யூஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் ஆப் போடுறோம்ல, சரியா? இப்போ ஆப்பில் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஆர்டர் பண்ணுவேன், வெளில வந்து பெல் அடிக்கிறான், ஓப்பன் பண்ணிட்டு ஓ ஷாக் அப்படின்னா அவன், ஏமா நீ தானே ஆர்டர் போட்ட, நீ தானே ஆர்டர் போட்ட, ஓ மை காட் சிக்கன் டிக்கா ஹஸ் கம், வாட் அ ஷாக். நீ எப்போ ஷாக் ஆகும்னா டைனோசர் டிக்கா வந்தால் தான் நீ ஷாக் ஆகணும். நீ ஆர்டர் பண்ணது சிக்கன் டிக்கா, அவன் டெலிவரிக்கு எடுத்து வந்து கொடுக்குறான், அதில் வந்து வாட் அ ஷாக். என்ன ஷாக்கு? உலகத்தில் இருக்கிறவனே நீ கேட்டதை உன் வீட்டுக்கு சரியா டெலிவர் பண்ணணும்னா, இந்த உலகத்தையும் படைத்த என் தேவனிடத்தில் நான் கேட்டுக்கொண்டால் அவர் அதை கொடுப்பார் என்பதை குறித்து நான் ஷாக் ஆக கூடாது, நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டோன்ட் பி ஷாக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. பிகாஸ் ஐ பிலீவ், டோன்ட் பி ஷாக்ட். I want to tell you parents here, don't be shocked about how the Lord is going to lift your children. Don't be shocked. கர்த்தர் எப்படி தூக்கிட்டு போ, உன் வீட்டிலே நடக்காது, உன் குடும்பத்திலே நடக்காத, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உன் கர்த்தர் செய்வாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஷாக் ஆகாத. The door that is knocking today might probably be the exact door which you prayed for. You're not opening. இன்னைக்கு சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இது நடக்குமா, இது நடக்குமா, என்ன அடையாளம்னு வாங்க. சரி நம்ம ஜோம் பண்ணுவோம், அவங்களும் ஜோம் நடந்த பிறகுல, பாஸ்டர் இது கர்த்தர் அமிச்சு தானேன்னு கேட்பானுங்க. இது திருப்பி ஜோம், இது ஒன்று நடக்கணும்னு ஜோம் பண்ணுவானுங்க, அது நடந்த பிறகு அதுதானான்னு திருப்பி வேற ஜோம் பண்ணணும். டே என்னடா பிரச்சனை உனக்கு? ஃபர்ஸ்டே அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீ நடக்கும் நம்பல. Faith isn't surprised when miracles come. It's just ready to receive them. Faith is never surprised. My last point for today. Don't
leave your miracle waiting at the door. Don't leave your miracle waiting at the door. உன் ஆசீர்வாதத்தை கதவுக்கிட்டே காக்க வச்சிடாத. சிலர்னா ஆண்டவரே வாசல்ல தரங்க வாசல்ல தரங்க வாசல்ல தரங்க. அவரா தான் சொல்றாரு, டேய் நான் அம்ஸ்டேன் வாசல்ல தர வாசல்ல தர வாசல்ல தரேன்றாரு அவரு. புரியுதா? ரைட்? I've sent it but you not open the door. You don't have that faith. வாசிங்களேன். Peter kept knocking. Acts chapter 12 verse 16 வாசிங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். பேதுரு பின்னும் தட்டி கொண்டே இருந்தான். இங்க கூத்து என்னன்னா, பேதுரு இருந்தார் பாருங்க ஜெயில்ல, பிரிசன் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன்டு. சரியா? ஃபர்ஸ்ட் டோர் ஓபன்டு, செகண்ட் டோர், மூணாவது சொல்றாங்க when he came to the iron gates, இரும்பு கதவுக்கு வந்தா அந்த கேட் வசனம் பொழுது தானா திறந்ததாம். ஆனா இங்க என்ன பண்றாரு, நின்னு சர்ச்சு கதவு தட்டினேங்கிறார். உள்ள எல்லாம் ஜோம் பண்றான். அதாவதுங்க பிரிசன்ல இருந்தவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் கூட இருந்தா கதவு தெரிஞ்சிச்சு. அவனுங்களே பரவாயில்ல போலுக்குது. உள்ள பிலீவர் ஜெபம் பண்ணுறான், டே நான் வந்துட்டேன்டா நான் தாண்டா பீட்ரு டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டிருப்பானுங்க போல ஆள்கிட்ட. They're not opening the door. Dear son of God, I want to tell you today, your miracle is probably waiting at the door. It's knocking. You're not opened the door to your miracle. You have not opened it. புரியுதா? அது தட்டிட்டே இருக்குது. Your opportunity is probably knocking there. இங்க பாத்தீங்கன்னா the miracle was not stuck in the heaven. The miracle was stuck in the house. அற்புதம் பரலோகத்துல மாட்டிக்கல, பரலோகத்துல இருந்து அமிச்சாச்சு. எங்க மாட்டிச்சு? வீட்டுல மாட்டிச்சு. Because they have not opened it. They're still confused. இன்னைக்கு I want to tell you, God has already sent you the answer. நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோ கர்த்தர் அப்பவே பதில் கொடுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன ஒன்று, நீ கதவை திறக்கணும். அதுதான் அந்த பதிலை கர்த்தர் எனக்கு கொடுத்துறாரு. I need to Revelation 3:20. பீட்டர் மட்டும் ஆக்ஸ்ல தட்டல, ஆண்டவர் ரெவலேஷன் 3:20லயும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியில நின்று நானே தட்டுனுகிறேன். நான் உன் வாசல்லே இருக்கிறேன். நீ அதை விட்டு எங்கெங்கயோ போய் என்னை தேடினுகிறேன். அதாவது ஜீசஸ் எங்க இருக்கிறார்? நம்ம வாசல்ல இருந்து தட்டுகிறேன். நம்ம கதவு தொண்டு கொஞ்சம் தள்ளுப்பா, அவரை தள்ளி ஓரம் தள்ளி விட்டு நம்ம போய் எங்கே தேடினுக்கிறோம். But he's saying, I am standing at the door and knocking. You have still not given me an opportunity to prove in your life. உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கிரேசியான காரியத்தை நான் செய்வேன்றதுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் கெஞ்சிடாருங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. நீ என்னென்னவோ ட்ரை பண்ணிட்ட. யூ ட்ரைட் மெனி திங்ஸ், யூ ட்ரைட் மெனி பீப்புள், ட்ரை மீ. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட் நான் சொல்றேன், இஸ் நாக்கிங் அண்ட் ஹி சேஸ், நீ கதவை திறந்தா நான் உள்ள வந்து தட்டுகிறேன், பிரவேசிப்பேன். ஏசாயா 65:24 சொல்லுது, பிஃபோர் தே கால் ஐ வில் ஆன்சர், வைல் தே ஆர் ஸ்டில் ஸ்பீக்கிங் ஐ வில் ஹியர். தமிழ் எப்படி போடுது? அப்போது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். அதாவது God didn't delay your miracle. You just didn't open the open. பக்கத்துல பாத்து சொல்லு, நீ கதவு திறக்கல. You didn't open because you did not have the faith. I want to tell you, நீங்க நிறைய டைம்ல we missed the opportunity because God was knocking, miracle was knocking, but we didn't open. 1900s there was a very big evangelist, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்மித் விகில்ஸ்வர்த், பெரிய evangelist. So 1900s he was conducting a big crusade. யூகேல ஒரு பெரிய ஹீலிங் crusade கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ there was a blind girl. அப்போ அந்த blind girl வந்து எல்லாரும், ஒரு சின்ன girl வந்து they brought her to the platform. அப்போ இவர் கேட்குறாரு, மா what do you want to see? அவ சொன்னா, I've heard about light. லைட்டை பற்றி வெளிச்சத்தை பற்றி கேட்குறேன், நான் வெளிச்சத்தை பார்த்ததே இல்லை, I want to see light. அப்போ இவர் கேட்குறாரு, do you believe that Jesus can give you eyesight? Yes, I believe. பக்கத்தில் do you believe? எல்லாம் yes அப்படின்றாங்க. சரி, என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணு மேலே கை வச்சு be healed ன்னு கூட சொல்ல, in Jesus name அப்படி சொன்னார். in Jesus name. அக்னி இறக்குங்க ஆண்டவரே, அசை வாடுங்க ஆண்டவரே, வல்லமை இறங்குது, வல்லமை உண்டு. அந்த பாட்டெலாம் கூட போடல, in Jesus name எப்படி சொன்னார்? Jesus name. Just in a few seconds கண்ணை திறக்கிறா, இவ கத்ரா, I can see light. னோட இவ கத்துறவனும் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்களாம் கத்துறாங்க, வாவ் வாட் ஹேப்பன் ஃபுல்லாக எல்லாம் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இவர் சும்மா சைலண்டாக இருக்கிறார். என்னங்க எப்படிக்கிறீங்க? அவர் சொன்னார், நீங்கள் எதுக்குலாம் உங்களை இவ்வளோ கத்துறீங்க? இல்லை, அவள் கண்ணு திறந்துட்டா, நாங்களாம் நம்பவே இல்லை நடக்கும். டேய், அப்புறம் எதுக்கிட்ட அதை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ஸ்டேஜுக்கு நம்பிக்கையாக கத்த தரப்பா தானே கூப்பிட்டு வந்தீங்க. அப்போ மேட்டர்னா அந்த பொண்ணு நம்பிச்சு, நான் நம்பிச்சு, சர்ப்ரைஸ் தானே. நீங்கள் யாருமே நம்பல. Dear children of God, today our God is still the same God. அன்னைக்கு அந்த பொண்ணு கண்ணை திறந்தது தான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு. அந்த வேதத்தில் மரித்தவனை உயிர்த்தெழ வச்சு தான் நம்ம ஆண்டவர் இன்னும் இருக்கிறாரு. He is a God who did not just do crazy stuff in the Bible. He is still willing to do crazy stuff in our life. He is still the same God. நீங்க யோசிச்சு பாருங்களேன், if God could use a servant girl like Rhoda,
இன்னைக்கு பீகாரில் பல அற்புதங்கள் நடக்குங்க. பீகாரில் போகும்போது அதான் நான் சொல்கிறேன், வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாருங்களேன், நேற்று ரட்சிக்கப்படுறான், போன மாதம் ரட்சிக்கப்படுறான், இன்னைக்கு அற்புதம் பண்ணுறான். So many witch doctors who are being saved by God, they are delivering evil spirits, they are raising the dead, the lepers are being healed, cancers are being cured, right? வந்து பாருங்க, ஏன்னா அவன் விசுவாசம் அப்படி இது. புது விசுவாசிகள் பயங்கரமாக நம்புறாங்க. இந்த பழந்தின்னு கொட்டப்பட்ட விசுவாசிங்க தான் ரொம்ப லாஜிக்கு. I want to tell you today, we've learned a lot from the woman of faith, but from this young woman who just comes for only one verse, ரெண்டு வசனம் தான், she's teaching us a lot today. Can you believe? Can you believe in something crazy? Can you say it? அதை சொல்ல முடியுமா உன்னால? நீ நம்ம பிரச்சனை தெரியுமா, நம்புறோம், நான் சொல்றது பயப்படுறோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. I keep saying this often. ஏன்னா இதே இடத்துல சர்ச் ஆரம்பிக்கும் 3 பேர் இருக்கும்போது ஃபுல் சூட்டெல்லாம் போட்டுன்னு இந்த கண்ணாடிலேருந்து பார்த்து சொல்லுவேன் நான், இங்கே போகிறோம் ஆடிட்டோரியம் போவோம். நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார், சரியா? இப்போலாம் சூட்டெல்லாம் போயிடுச்சு, வேறு சட்டம் மட்டும் தான் போட்டுக்கிறேன். சூட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது புரியல, ஆனால் இன்னைக்கு கத்துறதை செஞ்சிருக்கிறாரு. Hallelujah. You are one of them. You are one of the big miracles which I in faith spoke in advance. If you are sitting here, you were the miracle I spoke already in advance many years back. Right? அப்போ பேசும்போது it was crazy, but I want to tell you, it's crazy until God does it for you. மற்றவங்களுக்கெல்லாம் அது crazy. ஆனால் என்ன நான் சொல்கிறேன், என் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஐயா, இன்னைக்கு நான் சொல்கிறேனே, குழந்தை இல்லையா, குழந்தை பேரை சூஸ் பண்ணேன். Hallelujah. திருமணம் ஆகலையா, திருமண டேட்டை சூஸ் பண்ணு. ஹல்லேலூயா. உன் ரிப்போர்ட்ஸ் நார்மலா இல்லையா, நீ நார்மல் ரிப்போர்ட்டை நீ எழுத ஆரம்பி. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் டிராயிங், ஸ்டார்ட் கன்ஃபெசிங், ஸ்டார்ட் சேயிங் இட் ராஜா. நீ சொல்ல ஆரம்பி, கர்த்தர் அதை செய்வார். திருப்பி ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா.